பெயர் வரலாற்றில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று புஷ்யமித்ர சிங்கம் என்ற பிராமணர் தனது குருக்களிடம் கேட்கிறார். அதற்கு அந்த குரு, அசோகர் புத்த சமயத்தை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய புத்த சமயத்தையும் அவர் நிறுவிய 84,000 ஸ்தூபிகளையும் அழித்தால் வரலாற்றில் நீங்கள் நீங்காத இடம் பெறுவீர்கள் என்ற அறிவுரையை கூறுகிறார். அதை கேட்ட அந்த புஷ்யமித்ர சிங்கம் அசோகர் உருவாக்கிய புத்த சமய நினைவு தூண்களை அழிக்கிறார். இந்த நிகழ்வு கிமு 185 ஆண்டில் நடக்கிறது. புஷ்யமித்ர சிங்கன் என்ற பிராமணர் மௌரிய பேரரசை தகர்த்து பிராமண பேரரசை உருவாக்குகிறார். அசோகர் உருவாக்கிய புத்த சமய நினைவு தூண்களை அழித்ததோடு அல்லாமல் புத்தருடைய தலையை கொண்டு வருவதற்கு 100 தங்க நாணயங்களை பரிசளிக்கப்படும் என அரசாங்கத்தால் அறிவிப்பும் செய்கிறார். இதன் காரணமாக மக்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு புத்த பிக்குகளின் தலையை கொன்று தங்க நாணயங்களை அரசிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். தங்க நாணயங்களை அரசிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவே இன்று நாம் வீடுகளில் கல்யாணி பூசணிக்காயை தொங்க விடுவதும் உடைத்து போடுவதுமான சடங்கை நிகழ்த்துகிறோம் என்ற கருத்தை அமரேசன் பதிவிடுகிறார். அன்பே சிவம் என்ற கருத்தோடு திருமூலர் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த கிபி 520 ஆண்டு காலவாக்கில் புத்த சமயத்தை பரப்புவதற்காக புத்த பிக்குவான போதி தர்மர் சீனா செல்வதாக அமரேசன் குறிப்பிடுகிறார்.